வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரவுண்ட் அபவுட் கேட்ஸ் யூடியூப் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கோவிலை பத்தி டீட்டெயிலா இந்த சேனல்ல பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற திருக்கோவில் திருநாகேஸ்வரம் என்னும் ஊரில் உள்ள அருள்மிகு நாகேஸ்வரர் திருக்கோவில். இந்த கோவிலை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாமா? இங்கு மூலவர் நாகேஸ்வரர் சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கிறார். இத்தலத்தில் ராகு பகவானுக்கு பால் அபிஷேகம் செய்யும் போது பால் நீல நிறத்தில் மாறுகிறது. இக்கோவிலில் ஒரே சன்னதியில் கிரி குஜாம்பிகை, லக்ஷ்மி, சரஸ்வதி ஆகிய முத்தேவியரும் காட்சி தருகின்றனர். பொதுவாக ராகு மனித தலை நாக உடலுடன் தான் காட்சி தருவார். ஆனால் இக்கோவிலில் மனித வடிவில் காட்சி தருகிறார். இக்கோவில் சோழர்களால் கட்டப்பட்டது. சிவனின் தேவார பாடல் பெற்ற 274 சிவாலயங்களில் இது 92வது தேவார தலமாகும். பிரதான வாயில் கிழக்கு கோபுரம் 5 நிலைகளை உடையது. நிறுத்த கணபதி, நந்தி, சூரிய தீர்த்தம் உள்ளன. நூற்றுக்கால் மண்டபம், சூரிய தீர்த்தத்தின் கரையில் மலுப்பொருத்த விநாயகர் சன்னதி, 2ஆம் பிரகாரத்தில் நாகராஜா உருவம் உள்ளது. சேக்கிலார் திருப்பணி செய்த மண்டபம் உள்ளது. சேக்கிலார், அவர் தாயார், தம்பி உருவங்கள் உள்ளன. இத்தலத்திற்கு மிக அருகில் ஒப்பிலியப்பன் திருக்கோவில் உள்ளது. ராகு பகவானின் அதிதேவதை பசு, பிரதிதேவதை நாகம், நிறம் கருமை, வாகனம் சிம்மம், தானியம் உளுந்து, மலர் மந்தாரை, ரத்தினம் கோமேதகம், வஸ்திரம் நீலம், நெய்வேத்தியம் உளுந்து பொடி சாதம், நட்பு வீடு மிதுனம், கன்னி, துலாம், பகை வீடு கடகம், சிம்மம். ராசியில் தங்கும் காலம் 1.5 வருடம். அம்பாள் பிரணி அம்பாள் தனி சன்னதியில் இருக்கிறார். பிருங்கி முனிவருக்காக இங்கு முத்தேவியரும் காட்சி தந்தனர். இதன் அடிப்படையில் இச்சன்னதியில் முத்தேவியரும் காட்சி தருகின்றனர். மார்கழியில் இந்த 3 அம்பிகைக்கும் புனுகு சாத்துகின்றனர். அப்போது 45 நாட்கள் இந்த அம்பிகரை தரிசிக்க முடியாது. இந்நாட்களில் அம்பிகையின் சன்னதி முன்புள்ள திரை சீலைக்கே பூஜை நடக்கிறது. தை கடைசி வெள்ளி அன்று இவரது சன்னதி முன் மண்டபத்தில் அன்னம், காய்கறி, பழங்கள் போன்றவற்றை படைக்கின்றனர். இவளது சன்னதியில் பாலசாஸ்தா, சங்கநதி மற்றும் பதுமநதியும் இருக்கின்றனர். இங்கு முத்தேவியரை வணங்கி இவர்களை வழிபட குடும்பத்தில் ஐஸ்வர்யம் உண்டாகும் என்பது நம்பிக்கை. ராகு பகவானின் வரலாறு தெரியுமா? ராகு பகவான் சுசீல முனிவரால் தனக்கு ஏற்பட்ட சாபம் நீங்க இத்தலத்து இறைவனை வழிபட்டார். எனவே இத்தலத்து இறைவன் நாகநாதர் என பெயர் பெற்றார். அன்று முதல் இது ராகு தோஷ நிவர்த்தி தலமாக விளங்குகிறது. சிறந்த சிவபக்த கிரகமாகிய ராகு ராமேஸ்வரம் மற்றும் காளகஸ்தி ஆகிய இடங்களில் மேன்மை பெற்று விளங்குகிறது. இருந்த போதிலும் இத்தலத்தில் ராகு பகவான் தனது மனைவிகளான சிங்கி, சித்திரலேகாவுடன் மங்கள ராகுவாக தம்மை வழிபடுவோருக்கு பல நலன்களையும் அருளும் தருவது சிறப்பு. நாகத்திற்கு சிவன் அருள் செய்த தலம் என்பதால் நவகிரகங்களில் ஒருவரான ராகு இத்தலத்தில் சிவனை வழிபட தேவியருடன் வந்தார். தினமும் சிவதரிசனம் பெற வேண்டி இங்கேயே மனைவியருடன் தங்கிவிட்டார். பிற்காலத்தில் ராகுவுக்கு இங்கு தனி சன்னதி எழுப்பப்பட்டது. இவருடன் நாகவல்லி, நாகக்கன்னி என்ற மனைவியரையும் சேர்த்து பிரதிஷ்டை செய்யப்பட்டது. இவர் அனுகிரகம் புரியும் மங்கள ராகுவாக அருளுவது விசேஷம். பொதுவாக ராகு மனித தலை நாக உடலுடன் தான் காட்சி தருவார். ஆனால் இக்கோவிலில் மனித வடிவில் காட்சி தருகிறார். ராகுவை இந்த கோலத்தில் காண்பது அபூர்வம். கிரகங்களில் ராகு பகவான் யோககாரகன் ஆவார். இவரை வணங்கிட யோகம், பதவி, தொழில், வளமான வாழ்வு, எதிர்ப்புகளை சமாளிக்கும் திறன், வறுமை, நோய் நீக்கம், கடன், வெளிநாட்டு பயண யோகம் ஆகியவற்றை அருள்வார். இத்தலம் ராகுதோஷ பரிகார தலமாக இருக்கிறது. நாகதோஷம் உள்ளவர்கள் இவருக்கு பாலாபிஷேகம் செய்து வேண்டிக் கொள்கிறார்கள். இதனால் தோஷ நிவர்த்தியாவதாக நம்பிக்கை. பாலாபிஷேகத்தின் போது பால் நீல நிறத்தில் மாறுவது கலியுகத்திலும் நாம் காணும் அதிசயம். தினமும் காலை 9:30 மணி, 11:30 மணி, மாலை 5:30 மணி மற்றும் ராகு காலங்களில் இவருக்கு பாலாபிஷேகம் செய்யப்படுகிறது. ராகு பகவான் இத்தலத்தில் சிவராத்திரியின் போது சிவனை வழிபட்டு அருள் பெற்றாராம். இதன் அடிப்படையில் தற்போதும் சிவராத்திரியின் போது 2 கால பூஜையை ராகுவே செய்வதாக ஐதீகம். சிவராத்திரி மற்றும் ராகு பெயர்ச்சியின் போது மட்டும் ராகு பகவான் உற்சவர் வீதி உலா செல்கிறார். ராகு பெயர்ச்சியின் போது பரிகார பூஜை செய்து கொள்ளலாம். கிரி குஜாம்பிகை சன்னதியில் விநாயகரும் அருகில் ராகு பகவான் யோக ராகு என்ற பெயரில் இருக்கின்றனர். எனவே இவர் இப்பெயரில் அழைக்கப்படுகிறார். கேதுவிற்கு அதிபதி விநாயகர். இந்த விநாயகரையும் யோக ராகுவையும் வணங்கினால் ராகு கேது தோஷம் நிவர்த்தியாவதாக நம்பிக்கை. இக்கோவிலின் தல வரலாறை பார்ப்போம். சிவபெருமானை மட்டுமே வணங்கி வந்தார் பிருங்கி முனிவர். இதனால் கோபம் கொண்ட பார்வதி சிவனிடம் அர்த்தநாரீஸ்வர வடிவம் வேண்டி கடும் தவம் புரிந்தாள்.
பார்வதியின் தவத்திற்கு மகிழ்ந்த இறைவன் அவளுக்கு தன் உடலில் பாதி கொடுத்து அர்த்தநாரீஸ்வரராக காட்சி கொடுத்தார். அர்த்தநாரீஸ்வர வடிவம் உலகின் பல பகுதியில் அமைய வேண்டும் என வேண்டினார். அதன்படி இத்தலத்தில் அர்த்தநாரீஸ்வர வடிவில் சிவபார்வதி காட்சியளிக்கின்றனர். மூலவர் நாகேஸ்வரர் சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கிறார். அம்மன் பிரயணி பானுதலால். சுசீலர் என்ற முனிவரின் மகன் சுகர்மன் ஒரு சமயம் அவன் வனத்தின் வழியே சென்று கொண்டிருந்த போது நாக அரசனான தக்ககன் என்ற பாம்பு தீண்டியது. இதை அறிந்த முனிவர் கோபம் கொண்டார். தன் மகனை தீண்டிய தக்ககன் மானிடனாக பிறக்கும்படி சபித்து விட்டார். சாப விமோச்சனம் பெற தக்ககன் காசிப முனிவரிடம் ஆலோசனை கேட்டான். பூலோகத்தில் லிங்க பிரதிஷ்டை செய்து சிவபூஜை செய்து வழிபட்டால் சாபம் நீங்கும் என்றார் முனிவர். அதன்படி பூமிக்கு வந்த தக்ககன் சிவலிங்க பூஜை செய்தான். சிவன் அவனுக்கு காட்சி தந்து சாப விமோச்சனம் கொடுத்தார். இவரே இத்தலத்தில் அருள்பாலிக்கிறார். நாகமாகிய தக்கனுக்கு அருளியதால் இவர் நாகநாதர் என பெயர் பெற்றார். இக்கோவிலின் மூலவர் நாகேஸ்வரர், நாகநாதர், தாயார் பிரயணி வானுதலால், கிரி உஜாம்பிகை, தலவிருச்சம் செண்பகம், தீர்த்தம் சூரிய தீர்த்தம். கோவில் திறந்திருக்கும் நேரம் காலை 6 மணி முதல் மதியம் 12:45 வரை, மாலை 4 மணி முதல் இரவு 8:30 வரை திறந்திருக்கும். இக்கோவில் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் இருந்து கிழக்கே 6 கிலோமீட்டர் தூரத்தில் திருநாகேஸ்வரம் அமைந்துள்ளது. கும்பகோணத்தில் இருந்து அடிக்கடி பஸ் வசதி உண்டு. அருகிலுள்ள ரயில் நிலையம் கும்பகோணம், அருகிலுள்ள விமான நிலையம் திருச்சி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் செய்யவும். நன்றி, வணக்கம்.